எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை பற்றி. கிட்டத்தட்ட 20 வருடம் கழித்து ஒரு இந்திய ஊடகத்துக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஜியோ பொலிட்டிக்ஸில் இன்றைக்கி உலக அரசியல் தலைவர்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டின் அவர்கள் தான். அவரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு வெஸ்டர்ன் மீடியா எப்பயுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. போன வருடம் அமெரிக்காவுடைய உதவியாளர் டக்கர் கால்சனுக்கு அவர் கொடுத்த பேட்டியை ஒரு மணி நேரம் பேட்டியை ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா தெரியும் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு நாடை பற்றியும் அவருக்கு டீட்டெயில்ஸ் தெரியும், எந்த அளவுக்கு அவருக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போது இந்த இன்டர்வியூவில் சில முக்கியமான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரு. அது என்னென்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈராக் மற்றும் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் WMD. வளைகுடா போர் 3ல் அமெரிக்கா ஈராக்கை குறி வச்சாங்க. சதாம் ஹுசைனோடைய அந்த அரசு அப்படின்றது வீழ்த்தப்பட்டுச்சு. நாட்டோவுடைய மொத்த படையும் போய் இறங்கினாங்க, ஈராக்கை வீழ்த்தினாங்க. அதற்கு அவங்க அடிப்படையாக சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், அதாவது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், இது சதாம் ஹுசைன் சீக்கிரட்டாக தயாரித்து வச்சுருக்காரு, அது உலக அமைதிக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் உள்ளே போனாங்க. உள்ளே போய் ஈராக் மேலே படையெடுத்து அந்த நாடு வீழ்த்தப்பட்டுச்சு. சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டாங்க. அதன் பிறகு அப்போது இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை இந்த நேச நாட்டு படைகள்னு சொல்லக்கூடிய நாட்டோஸ் போய் தேடினாங்க, ஃபிசிக்கலாக கிரவுண்டில் போய் தேடினாங்க. அந்த காலத்தில் பணியில் இருந்த ஒரு ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி, என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் ஒரு 10 வருடம் முன்னாடி அவர் டெல்லியில் சந்திக்கும் போது அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ WMD அப்படின்றது கெமிக்கல், பயாலஜிக்கல், நியூக்ளியர் வெப்பன். அப்போ போய் சோதிக்க போகும்போது அந்த NBCன்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசம் தேவை. கிட்டத்தட்ட 25-30 கிலோ எடை இருக்கும். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டெரெயினில் அவ்வளோ வெயிலில் அங்கே எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோம் நாங்கள் போய் அதை போட்டுட்டு போய் தேடிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சிரிச்சார் அவர். ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி, கர்னல் ரேங்கில் இருந்தக்கூடிய அதிகாரி. ஸோ அப்போ வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிடக்ஷன்லாம் வந்து கண் துடைப்பு அப்படின்றது பிறகு உலக காலத்தில் ஆமாம் அது இல்லை, நாங்கள் போய் அப்போ இல்லைன்ற போது கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் மக்கள் வந்து இறந்தாங்க அந்த சிவில் வாரில் மட்டுமே, ஈராக்கில் மட்டுமே. இப்போ அதை பற்றி ரஷ்ய அதிபர் பேசும்போது என்ன சொன்னார்னா, அமெரிக்காவுடைய அந்த கன்சர்ன் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதில் நாங்களும் உடன்பட்டோம். அதே மாதிரி நாங்கள் போய் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அமெரிக்காவுக்கு அந்த இடத்துல ஆதரவு கொடுத்தோம். பட் அமெரிக்கா, நாட்டோ தன்னிச்சையாக உலக முடிவில் எடுக்கக்கூடாது, ஒரு நாட்டின் மேலே போய் ஒரு போரை தொடுக்கக்கூடாது, இது ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலோட வளையத்துக்குள்ளே வரணும், ஒரு ரூல் பேஸ்ட் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அன்றைக்கி அமெரிக்க அதிபர் அந்த புஷ் ஜூனியர் அவர் கூட என்னோடய பர்சனல் மீட்டிங்கில் கூட இதை பற்றி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இங்கே பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துடைய ஆர்டரை, அதாவது அமெரிக்கா வச்சுருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு ஆர்டரை மதிக்காத ஒரு சர்வாதிகாரியை தான் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுது. இப்போ அதே சர்வாதிகாரி என்ன சொல்கிறாருன்றது இப்போ நம்ம தெளிவாக பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் பற்றி. பாகிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் அட்டென்ஷன் வேணும், ஈராக் அளவுக்கான ஒரு அட்டென்ஷன் அப்படின்றது பாகிஸ்தானில் வேணும். இது ஜஸ்ட் லைக் தட் கடந்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வேணும். பாகிஸ்தான் பற்றி தெளிவான இன்டெலிஜென்ஸ் வேணும். அதில் பாகிஸ்தானுடைய அந்த பேரழிவு ஆயுதங்கள் எங்கே இருக்குது, இப்போ அது எந்த நிலைமையில் இருக்குது, யார் கண்ட்ரோலில் இருக்குது, இது ஃப்யூச்சரில் என்ன ஆகும்ன்றதை உறுதிப்படுத்திட்டு அதன் பிறகு பாகிஸ்தானை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு அதன் மேலே நடவடிக்கை தேவை இருந்தால் எடுக்கணும் அப்படின்றாரு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேலிப்ரேட்டடான தெளிவான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை பற்றி பேசும்போது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், அரசுகள் இல்லாத செயல்படக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பயங்கரவாத அமைப்புகள், அவங்கக்கிட்ட இந்த அணு ஆயுதங்கள் போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் அணு ஆயுதம் மட்டும் கிடையாது, ப்ரிமிட்டிவ் வெப்பன்ஸ், அதாவது ஒரு பயாலஜிக்கல் வெப்பனோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் வெப்பனோ கூட இவங்க பயன்படுத்த அளவுக்கான அந்த திறமை அப்படின்றது அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. பட் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ரஷ்யாவோட நிலைமை நான் ப்ரோலிஃபரேஷன் அப்படின்றது எந்த நாடும் அணு ஆயுதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ரஷ்யா உறுதியாக இருக்குது. அது ஆனால் இன்டர்நேஷ்னல் ரூல் பேஸ்டாக இருக்கணும். சும்மா அமெரிக்கா சொன்னால்
இப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்துட்டு இருக்கு, அவங்க சீக்கிரட்டாக ரகசியமாக சோதிக்கிறாங்கன்றதை ட்ரம்ப்பே தான் ஒரு பேட்டியில் சொல்கிறார். ஆனால் பாகிஸ்தான் மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது. அசீம் முனீர் இஸ் மை ஃபேவரட் ஃபீல்ட் மார்ஷல் அப்படிம்பார். இது ட்ரம்ப்போடைய தனி விருப்பு உட்பட்டது. ஒரு ரூல் பேஸ்டான ஒரு கவர்னன்ஸ் இதில் கிடையாது அப்படின்றத புத்தின் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒசாமா பின் லேடன் பற்றி சொல்லும்போது பாகிஸ்தானில் தான் இருக்கிறாங்கன்ற தகவல் வந்து எங்களுக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாலிபன்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இப்போ இந்தியா தாலிபன்களை பார்த்த விதம் வேறு, இப்போ பார்த்துட்டு இருக்க விதம் வேறு. ஸோ அதே மாதிரி பின்லேடனுடைய இந்த ப்ரெசன்ஸ் இப்போ பாகிஸ்தானில், அபோட்டாபாத் பாகிஸ்தானில் 2011 கொல்லப்பட்டது நமக்கு தெரியும். ஆப்ரேஷன் நெப்டியூன் ஸ்பியர், யூஎஸோட நேவி சீல்ஸ் போய் அதை இது பண்ணாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெளிவாக தெரியும், அதை நாங்கள் பர்சியூ பண்ணணும் தான் நினச்சோம் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துகிறார். ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட ஒரே பேஜில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ரொம்ப இந்தியா ஸ்பெசிஃபிக்காக பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதம், அதை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா நேரடியாக பாகிஸ்தானை அவர் குற்றம் சாட்டுறாரு. அரசோட கொள்கையாகவே, வெளியுறவு கொள்கையாகவே எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய வரலாறு, குறிப்பாக ஆப்கானிஸ்தானை டீஸ்டெபிலைஸ் பண்ணது, தாலிபன்களுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணது, அதன் பிறகு தாலிபன்களுக்கு எதிராக வேலை செஞ்சது, அமெரிக்காவோட கூட்டு வச்சுக்கிட்டு இந்த இரட்டை நிலப்பாடு எடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்றைக்கி அந்த காலகட்டங்களில் பர்வேஸ் முஷரஃபை மட்டும் ஒரு எக்ஸ்பிரஷனாக வச்சு ஒரு ஒரு தனியாக ஒரு ப்ராக்கெட்டில் வந்து பார்க்குறாரு. பர்வேஸ் முஷரஃப் அந்த டைமில் எடுத்தாருன்னு சொல்லிட்டு, பர்வேஸ் முஷரஃப் என்னைக்கு அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயங்கரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தானோ அன்றைக்கே வந்து பாகிஸ்தான் இராணுவம் மொத்தக்கு வெளியில் போட்டாங்க. அதன் பிறகு மீண்டும் ஷபாஸ் ஷெரீஃப் ஆட்சிக்கு வந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இந்தியா ரஷ்யா சைனான்னு சொல்லக்கூடிய RIC, ரஷ்யா இந்தியா சைனா, ரிக்கை பற்றி பேசும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறார். ஒரு மிக முக்கியமாக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கோணம் தான் ரஷ்யா இந்தியா சைனா உறவு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இரு நாட்டு உறவும் ரஷ்யாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் இரு நாட்டோட தனிப்பட்ட உறவை பைலேட்ரல் 3 நாடுகள் இருக்குது, 3 நாடுகளுடைய ப்ரெசன்ஸ், அது 3 நாடுகளுடைய கூட்டமைப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரஷ்யாவும் இந்தியாவும் உற்ற நண்பர்கள், செகண்ட் பாயிண்ட்டு. ஆனால் இந்தியாவுடைய உறவு ரஷ்யா கிட்ட வேறு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைனாவோட உறவுன்றது வேறு. இது ரெண்டும் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றாரு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரிஜிடான இந்த முக்கோண அலையன்ஸை பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். 3 நாடுகளுக்குமே ஷேர்டு விஷயங்கள் நிறையா இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த எல்லை பிரச்சனை மிகப்பெரிய லெவலில் இருக்குது. நம்ம நாட்டுடைய ஒரு பகுதியை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கக்கூடிய சைனாவை இந்த இடத்துல அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்திய சைனா உறவை ஒரே தட்டில் வச்சு இந்திய உறவை கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாரு இந்த இன்டர்வியூவில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 வருடம் பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன், டாக்டர் AQ கான்னு சொல்லக்கூடிய டாக்டர் அப்துல் காதிர் கான், அவன் வந்து பார்த்துருந்தீங்கன்னா 2004 ஒரு கன்ஃபெஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அது என்னென்னா, இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியை பாகிஸ்தான் உருவாக்கல, நான் உருவாக்கல, பல நாடுகள்கிட்டருந்து திருடுனாங்க. இல்லிசிட் நியூக்ளியர் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நெட்வொர்க். அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், லிபியா, வடகொரியா மற்றும் சைனா. இந்த நாடுகள்கிட்டருந்து எடுத்து பண்ணது தான் இவங்களுடைய அணு ஆயுதங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய WMD, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ரஷ்யாவுக்கு ஒரு சீரியஸ் த்ரெட்டாக பார்க்குறாங்க. இப்போ பல இடங்களில் என்ன கேள்விகள் வருதுன்னா, இப்போ ரஷ்யாவும் அதாவது பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய JF-17 ரக விமானங்கள், அதில் பொருத்தப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய இன்ஜின்ஸு. இப்போது ஒரு 21 விமானங்கள் பாகிஸ்தானில் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஜின்ஸை ரஷ்யா கொடுக்குறாங்க. இந்தியா அப்ஜெக்ட் பண்ணாங்க, பட் அதை மீறி ரஷ்யா கொடுத்தாங்க. ஸோ ரஷ்யா வந்து பாகிஸ்தான் சார்பாக பண்ணுறாங்க அப்படி கிடையாது. இன்ஜின் கொடுக்கறது வேறு, ஒரு விமானத்தை கொடுக்கறது வேறு. இன்ஜின் வந்து நாமளும் அமெரிக்காட்டேருந்து வாங்குகிறோம், அதே அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு F-16 ரெட்ரோஃபிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து கிளியர் கட்டாக பால் தண்ணீர் அப்படின்றத பிரித்து பார்க்குறாரு. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் மற்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் ரஷ்யாவுக்கும் சரி உலக அமைதிக்கும் சரி மிக மிக சீரியஸான ஒரு த்ரெட் அப்படின்றத தெள்ளந்தெளிவாக அக்னாலேஜ் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸை உடச்சி பிரித்து பேசக்கூடிய ஆளை வந்து நம்ம சமீபத்தில் பார்த்ததே கிடையாது.
அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இதில் வந்து ஒரு டோன் வந்து பார்க்க முடியுது. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா எடுக்கக்கூடிய செக்யூரிட்டி ரிலேட்டட் நடவடிக்கைகள், பாகிஸ்தானோட அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்துறது, அந்த அணு ஆயுதங்கள் தவறான கைகளுக்கு போகாமல் பார்த்துக்கிறது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை வேட்டையாடுறது, அதை முடிவுக்கு கொண்டு வரதுன்றதை இந்தியாவுடைய லாங் டேர்ம் கோலில் ரஷ்யா தோலோட தோல் கொடுத்து பட் சேர்ந்து இருக்கக்கூடியதை தெளிவாக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கை அப்படின்றது இந்திய கொள்கையிலேருந்து பெரிய அளவுக்கு மாறுபடலை. பாகிஸ்தான் ரஷ்யாவுக்கும் ஒரு த்ரெட் அப்படின்றது தான் புத்தின் வந்து ரொம்ப தெளிவாகவே இந்த இடத்துல வந்து சொல்கிறாருன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த ரஷ்ய அதிபர் புத்தின் அவர்களை வரவேற்க புரோட்டோகாலை பிரேக் பண்ணி பிரதமர் அவர்கள் நேரடியாக பாலம் விமான நிலையத்துக்கு போய் அவரை வரவேற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த எஸ்கார்ட் பண்ணிட்டு போகும்போது பிரதமருடைய வண்டியிலேயே அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ வந்து இவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு நிருபர் கேட்டிருந்தாங்க, நீங்களும் மோதியும் ட்ராவல் பண்ணீங்களா அப்படின்ற போது ரொம்ப சாமர்த்தியமாக, ஆமாம் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வண்டியில் போனோம் அப்படின்னாரு. ரொம்ப அப்படியே தட்டி கழிச்சிட்டு எங்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கணும் எங்கே கொடுக்கக்கூடாதுன்றதை ரொம்ப தெளிவாக தெரிந்த நபர். ஸோ ஒரு கிளியர் கட்டான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மொமெண்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்கோடைய அந்த ஐநாவுடைய ஒப்பந்தம் 1441 யூஎன் ரெசல்யூஷன் 1441 அந்த இடத்துலையுமே அமெரிக்காவுக்கு ரஷ்யா சார்பாக நின்றுச்சு. ஸோ இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிரிகள், பர்மனெண்ட் எதிரிகள் அப்படின்ற பாயிண்ட்டை உடச்சி இந்த இடத்த வந்து கிளியர் கட்டாக அவர் கொண்டு போகிறாரு. அதே மாதிரி பயங்கரவாதத்துக்கு ஒரு தெளிவான எதிரியாக ரஷ்யா நிற்கும் அப்படின்ற போது வரக்கூடிய நாட்களில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை வேட்டையாடுறதுக்கு இந்தியாவும் ரஷ்யாவுடைய உளவுத்துறையும் சேர்ந்து வேலை செய்யும். அதெல்லாம் திரைமறைவில் நடக்கும், பேக்எண்டில் நடக்கும், நமக்கு வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வராது. பட் நிச்சயமாக இந்த ஒப்பீனியனும் அதில் இருக்கக்கூடியதை நிச்சயமாக பார்க்கலாம். ஸோ புத்தின் அவர்களுடைய இந்த பேட்டி அப்படின்றது ஜியோ பொலிட்டிக்ஸோட ஃப்யூச்சர் டோன் என்ன அப்படின்றத தெளிவாக செட் பண்ணுது. பாகிஸ்தான் குறிப்பாக, அதே மாதிரி இந்திய சீன உறவு, பாகிஸ்தான் சைனா மற்றும் ரஷ்யாவுடைய உறவு அப்படின்றது வேறு வேறு பிராக்கெட்டில் இருக்கும் அப்படின்ற போது S-500 இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டாலும் ரஷ்யாவுக்கு அவங்க கொடுக்க போகிற S-500 இன்னும் கொடுக்கணும்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. ஒருவேளை அந்த S-500 கொடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கு கொடுக்கறத விட ஒரு கம்மியான வெர்ஷனாக தான் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் பெர்மனன்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது, நிரந்தர கூட்டாளிகள் அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு பயன்படுத்துகிறாரு. இந்தியாவுக்கு வர இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸில் ஒரு டேர்னிங்காக இருக்க போது. இந்த நிகழ்வுக்கு அந்த அவர் வந்து போன பிறகு அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.